இது பார்ட் 2 ஆஃப் மை பர்த்டே கிஃப்ட். இதெல்லாம் எனக்கு கொடுத்தது என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதை பார்க்க அழகா பொம்மை மாதிரி க்யூட்டாக புசு புசுன்னு இருக்குல்ல. இது பொம்மை இல்லை, இதை சூப்பரான ஸ்லிங் பேக். ரொம்பலாம் ஸ்பேஷியஸாக இருக்காது. நம்ம ஃபோன் கொஞ்சம் மணி கேரி பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா டிரான்ஸ்பரண்டாக பார்க்கவும் அழகாக க்யூட்டாக இருந்தது. அது முக்கியமாக பிங்க் கலர். உள்ள ஒரு சின்ன பாக்ஸ், அப்புறம் ஸ்போக் ஸ்பூன், நார்மல் ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டேபிள் வைக்கிறமே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம். இதில் வந்து ஒரு நல்ல கோட்ஸ் கொடுத்துருந்து எனக்காக ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணியிருந்தா. ஃபோர்த் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த ரெயின்ட்ராப் பேங்கிள் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தா. 2 கலரில் கிஃப்ட் பண்ணியிருந்தா. 2 கலர்ஸுமே சூப்பராக அட்ராக்டிவாக இருந்துச்சு. என் கைக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. கொடுத்ததுமே ஒரு நல்லா கிராண்ட் லுக் கொடுத்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இதை வந்து அவள் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தா. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்திருக்க கிஃப்ட்லாம் பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பிங்க் பைத்தியம்னு. அதனாலேயே இந்த பொண்ணு எனக்கு வந்து பிடிச்ச கலரில் வந்து அழகாக க்யூட்டாக பட்டர்ஃப்ளை கிளிப்ஸு, பேண்டு, இயரிங்ஸ், பவுடர் கொண்டு பிங்க்லேயே வாங்கி கொடுத்துருந்தா. என்னதான் பர்த்டேக்கு நிறையா காஸ்ட்லியாக கிஃப்ட் வந்திருந்தாலும் எஃபர்ட் மேட்டர்ஸ். என்னோட லாஸ்ட் கிஃப்ட் ஒன்றாமே பர்சனல் ஃபேவரட். என்னை அழகாக ட்ராப் பண்ணி கொடுத்து அவளே வந்து கைப்பட சார்ட்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருந்தா. ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு எது பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்கள்.